ஹாய் ஹலோ, ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஒன் டே எடுத்த விளாக் தான். வாங்க இப்போ நம்ம விளாக்குள்ளே போயிடலாம் லேட் பண்ணாமல். 2 நாளைக்கு முன்னாடியே என்னமோ வடை செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்பவே க்ரேவிங்காக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே வடைக்கு ஊற வச்சுருந்தேன். ஏர்லி மார்னிங்கே வடையை செஞ்சதுக்கு அப்புறமா தான் மற்ற வேலையே ஆரம்பித்தேன்னா பார்த்துக்கோங்களேன். நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்துருந்தது வடை. ஆனால் எனக்கு ஷேப் மட்டும் எத்தனை வாட்டி வடை செஞ்சாலும் அந்த ஷேப் மட்டும் எனக்கு ஒழுங்காகவே வராது. எங்கள் அக்கா அதில் சூப்பராக செய்வாங்க. செய்யும்போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துகிட்டே இருந்தது. இந்த ஒரே ஒரு வடை நான் செஞ்சதில் இந்த ஒரு வடை தான் ஒழுங்கான ஷேப்பில் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணி காட்டுறேன். காலையில் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பையன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கொஞ்சலுக்கு அப்புறமா மத்தியானம் லஞ்ச் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி ப்ரான் தீயல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு தேங்காய், வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். நீங்கள் இது வரைக்கும் இந்த தீயல் ரெடி பண்ணலாம் சாப்பிட்டது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, தனியா பவுடர் 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஃப்ளேவரோட இந்த குழம்பு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுறலாம். தீயல் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்தது மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, நம்ம ப்ரானில் செய்கிறதுனால நிறைய தண்ணி விடும். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டைம் கிடைக்கும்போது. இதே ரெசிப்பியை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கூட செய்யலாம். வாழைக்காலை செய்யலாம், சேனக்கிழங்கு எல்லாம் செய்யும் போது சூப்பராக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. நம்ம 1 ஸ்பூன் தான் எண்ணெய் ஆட் பண்ணோம். ஆனால் தேங்காய் வறுக்கும்போது எண்ணெய் ரிலீஸ் ஆகி பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. டேஸ்ட்டு அமர்க்காலமாக இருக்கும். சகப்பரிசி சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாத. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ப்ரான் வாங்கினாலும் இதுதான் நீங்கள் ட்ரை பண்ணி வைங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மதியானம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து சாட்டர்டே நாளில் கொஞ்சம் ஏர்லியாக வந்தாங்க. சரி வா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருந்தது சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னே தெரியாமல் சார் ஜம்முன்னு ரெடியாக இருந்தார். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டையை கலப்புது வெயில். உங்கள் ஊர்லலாம் சம்மர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிமார்ட்டுக்கு தான் வந்திருந்தோம் அன்றைக்கி. ரொம்ப பெருசாக ஷாப்பிங் பண்ண ஐடியாலாம் இல்லை. சரி கொஞ்சம் பையனுக்காக தேவையான இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். கொஞ்சம் நேரம் பையனை ப்ளே ஏரியாலையும் விளையாட விட்டுட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இல்லைன்னா சார் எங்களை எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். மெயினாக வந்தது பார்த்திங்கன்னா பையனுக்கு ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால தான் வந்தோம். எப்போ வந்தாலும் இந்த கப்பு வந்து எனக்கு கண்ணை பறிச்சிரும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போதே, கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பையனுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
சம்மர் கலெக்ஷன் நிறைய போட்டிருந்தாங்க. வித் ஆஃபரோட வேறு இருந்தது. பையன் ஷூ வேணும்னு கேட்டுட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு 2 ஷூவை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சம்மர்னால் நிறைய நைட்டி கலெக்ஷன் வேறு இருந்தது. நான் இது வரைக்கும் நைட்டி கலெக்ஷன் இங்கே பார்த்ததே இல்லை. இந்த வாட்டி தான் நிறைய இருந்தது. சம்மர்னால தான் போட்டிருந்தாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். விலையும் நல்ல ரீசனபிளாக தான் இருந்தது. குர்த்தியும் நல்லா இருந்தது. நிறைய காட்டன் குர்த்தி தான் அந்த வாட்டி இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப செலவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எந்த ஷாப்பிங்குமே பண்ணலை எனக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக பில் கவுண்டருக்கு வந்தாச்சு. சாட்டர்டேனால பயங்கர கூட்டம். ஏண்டா வந்தோங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு கூட்டம். பில் கவுண்டர் முடிகிறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். பையன் அதுலேயே குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தார். சாக்லேட் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு முடியவே முடியாதுன்னு ஒரு வழியாக அவனை கூட்டிகிட்டு கிளப்பிட்டு வச்சுட்டு இருந்தேன். பில் செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருட்டிடுச்சு. கொஞ்சம் எக்ஸஸாகவே டைம் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும் அந்த கூட்டத்துக்குள்ளேயே. அதுவும் இல்லாமல் ஷாப்பிங் போனால் தேவையானது தேவையில்லாததுன்னு நிறைய பெருக்கிட்டு வருவோம் இல்லையா, அதனால் ஒரு பயங்கர டைம் ஆகிடுச்சு. ஷாப்பாகவே எல்லாமே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு இருந்தது. எனக்கு குக் பண்ணுறதுக்கு மூடே இல்லை. ரொம்ப நாளாகவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இஃப்தார் பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஹஸ்பண்ட் வந்து வரும்போதே ஆர்டர் போட்டுட்டாங்க. நாங்கள் வர்றதுக்கும் டெலிவரி வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. நான் இந்த இஃப்தார் பேக் வாங்கினதுக்கு முக்கிய ரீசன் வந்து ஹலீம்காக தான். ஜாமுன், மக்கானா, டேட்ஸு, சப்பாத்தி, மட்டன் பிரியாணி, ப்ரான் டிக்கா, தயிர் வெங்காயம்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் நான் ஹலீம் வந்து ரொம்பவே ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சதா இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.